Hey guys, வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அதாவது நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா சூப் ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம். ஸோ அதோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்குள்ள ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அது வந்து ஏபிசி சூப் கூட நம்ம சொல்லலாம். ஏபிசி சூப்னா வந்து நார்மலி வந்து சைனீஸ் ஸ்டைலில் பண்ணாக்கா பாக் ரீப் இந்த மாதிரி ஏதாச்சும் மீட் ஆட் பண்ணுவாங்க. பட் இது வந்து வெஜிடேரியன் வெர்ஷனாக தான் இருக்க போகுது. சில விஷயம் வந்து நான் அதில் ஆட் பண்ணேன். ஸோ பட் நான் ஏன் இதை ஏபிசி சூப்னு கூப்பிடுறேன் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஈஸியாக குக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ரெசிபி நான் வந்து ஏபிசி சூப்னு சொல்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏபிசினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அதுதான் ஏபிசி சூப். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. மேபி உங்கள் இடத்துல வந்து இந்த சர்டன் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் இதை தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் போட்டு கூட நீங்கள் இந்த சூப்பர் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து எந்த ஒரு எம்எஸ்டியும் ஆட் பண்ணல, எந்த ஒரு கியூப்னு சொல்லுவாங்க அந்த பவுலின் கியூப், இது எதுவுமே நான் ஆட் பண்ணல. நிறைய பேர் வந்து இதெல்லாம் போட்டாலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ருசியான ஒரு சூப்போ ஏதாச்சும் குக்கிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பட் என்னோட குக்கிங்லாம் இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்க முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் வந்து இந்த விஷயம்லாம் போடாமலே வந்து என்னோட குக்கிங்ஸ் எப்பயுமே எப்படி ருசியாக இருக்குது, எப்படி சுவையாக குக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நான் எப்பயும் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்குள்ள ரெசிபி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னா நமக்கு தேவை வந்து ஓல் கியூக்கம்பர். இது வந்து இங்கிலீஷில் ஓல் கியூக்கம்பர் சொல்லுவாங்க. இது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் சைனீஸ் தான். ஈவன் இங்கிலீஷில் ஓல் கியூக்கம்பர் நீங்கள் போய்ட்டு கூகுள் பண்ணிங்கன்னா அதோட பிக்சர் வரும் உங்களுக்கு. இந்த ஓல் கியூக்கம்பர்னா வந்து இது பழைய வெள்ளரிக்காய் கிடையாது. இது வந்து பார்க்கறதுக்கு பழைய வெள்ளரிக்காவாக இருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெள்ளரிக்காய் அப்படி நம்ம சொல்லலாம். நார்மல் வெள்ளரிக்காய் எப்படி இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். ஒன்று வந்து ஜப்பனீஸோட லாங்கா இருக்கும். இன்னும் வந்து நார்மலா இருந்து கிரீன் கலர்ல கொஞ்சம் வந்து ஒயிட் ஸ்பாட் இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எப்படி பார்ப்போம். ஏன்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து இமேஜ் உங்கள்கிட்ட பிக்சர்ல காட்டுறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும், அதாவது சாக்லேட் இந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். அதுல ஒரு கோடு கோடா இருக்கிற மாதிரி இருக்கும். பழைய பார்க்கறதுக்கு பழசு காஞ்சி போனது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இத சூப்ல யூஸ் பண்ணுவாங்க. இது எங்க நம்மளுக்கு கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட்லயே நம்ம பார்க்கலாம். நார்மல் மார்க்கெட்ல ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மார்க்கெட்ல போனாலே நம்ம பார்க்கலாம். நான் எடுத்த ஒரு பிக்சர் வந்து அங்க எடுத்துதான், மார்க்கெட்ல நான் பார்த்து எடுத்துதான். இன்னைக்கு நான் பார்க்கறது நீங்க பார்த்தீங்க ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு ஓல் கியூக்கம்பர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளிக்காய் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் உங்ககிட்ட காட்டுறேன், எப்படி கட் பண்றதுலாம் காட்டிடுறேன். கட் பண்ற மணிக்கு கழுவுனா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம திரும்பி திரும்பி கழுவ தேவையில்லை. அதை வெட்டினதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து நான் காய்கறிகளை வந்து வெட்டுற மணிக்கு கழுவிடுவேன். பிகாஸ் நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் கழுவினோம்னா அதுல இருக்கிற வாட்டர் சாலிபிள் வைட்டமின்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கழுவி இருக்கக்கூடாதுக்காக தான் இந்த மாதிரி எப்பயுமே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கழுவுனதுக்கு அப்புறம் மேலே இருக்கிற பாட்டும் கீழே இருக்கிற பாட்டும் எப்பயுமே நான் வந்து வெட்டி எடுத்துரும். பிகாஸ் அந்த பாட்டு நம்ம சாப்பிட முடியாது கண்டிப்பாக. ஸோ அது இன்னும் ஈஸியாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால மேலே இருக்கிற பாட்டும் டாப்பும் அந்த பாட்டும் எப்பயுமே கட் பண்ணிடுவேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அதில் கொஞ்சமாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. பிகாஸ் என்னோட இந்த ஓல்ட் குக்கம்பை வந்து நான் வாங்கி ஒரு 2 வாரம் ஆக போகுது. அதனால தான் அந்த கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த பூச்சி எந்த இடத்துல பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி வீசிட்டு நீங்க நேரா வச்சு 2ஆ வெட்டி எடுத்துருங்க. அதாவது 2ஆ ஹாஃபா நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்ததுக்கு அப்புறம் நடுவில் நீங்க பாப்பீங்க விதை இருக்கும். இந்த விதையை வந்து ஜஸ்ட் நார்மல் ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே ஸ்பூன் வச்சு ஸ்கூப் அப் பண்ணி எடுத்த வேண்டியதான். நம்ம அதை ஸ்கூப் அப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அது வந்து இன்னும் சின்ன ஸ்லைசஸா நம்ம கட் பண்ண போறோம். அது ரொம்ப ஸ்லைசஸா இருக்காது, ரொம்ப பெருசாவும் இருக்காது, ரொம்ப சின்ன தீனா கூட இருக்காது. காரணம் என்னன்னா இது வந்து குக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம குக் பண்ணும்போது சூப்பை குக் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு குக் பண்ண வேண்டிய ஒரு இன்க்ரீடியண்டாக இருக்கிற ஒரு இன்க்ரீடியனால ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் ஆனியன், வெள்ளை கலரில் இருக்கிற வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதே உங்கள் வீட்டில் வந்து ரெட் ஆனியன், அதாவது சிவப்பு வெங்காயம், இல்லாட்டி வந்து சின்ன சிவப்பு வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து சூப்பில் வந்து குக் பண்ணி பார்த்துருக்கேன். அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட நான் சூப் ரெசிபி நான் நார்மலாக எப்படி செய்வேன் அப்படி சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். வெள்ளை வெங்காயம் எப்பயும் போது நம்ம தோல்லாம் உரிச்சிக்க வேண்டியதான். தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அது நீங்கள் நாளாக வெட்டுறதாலாம் வெட்டி அப்படியே போட்டுடலாம், இல்லாட்டி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வெட்டி போட்டுறதாங்க வெட்டி போட்டுடலாம். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து மோஸ்ட்லி நான் எப்படி சொல்றது ரொம்ப குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி. பிகாஸ் நம்ம எல்லாம் வேலை செஞ்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வருவோம். அந்த டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக நம்ம வந்து சமைக்க முடியுமோ அந்த வேலை சமைக்கிறோம். ஸோ இந்த சூப் ரெசிபி அப்படி தான். அடுத்தது வந்து பூண்டு.
பூண்டு வந்து நீங்க கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டில செய்றீங்க. மேபி மத்தியானமும் சாப்பிட போறீங்க, ராத்திரிக்கும் சாப்பிட போறீங்க. அந்த மாதிரி ஒரு தாட்ல வச்சு நீங்க சமைக்கிறீங்க. இல்லாட்டி பெரிய குடும்பத்துல இருக்கிறவங்க சமைக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரிய முழு பூண்டு இருக்கலாம் அப்படியே எடுத்துட்டு, மேல மட்டும் கட் பண்ணி, அப்படியே நீங்க போட்டு சூப் வைக்கலாம். ஆனா நான் வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் போர்ஷன் மட்டும் தான். 2 பேரு ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்டா போதும். அந்த ஒரு மைண்ட் செட்ல சமைக்கிறதுனால, நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஒரு 3 பல்லு பூண்டு போதும் சொல்லி எடுத்துக்கிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தாலும் போடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா உங்க சூப் இருக்கும். இந்த பூண்டு வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் தண்ணில கழுவிட்டு, அலசிட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திய வச்சு அப்படியே அடிச்சு அத கிரஷ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. தோலு கூட உரிக்க தேவையில்ல. தோல்ல கூட நிறைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபில நான் வந்து இஞ்சி போடவே இல்லை. நீங்க இஞ்சி போட போறீங்க, உங்களுக்கு இன்னும் ருசியா அந்த ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இஞ்சியை கண்டிப்பா ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து இப்ப இப்ப பாக் ரீப் இந்த ஏதாச்சும் மீட் போன் இந்த மாதிரி ஆட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுச்சி வாடை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க உங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கூட நீங்க இஞ்சி ஆட் பண்ணிக்க போறீங்க அப்படி நினைச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சூப். அடுத்த ஒரு இன்கிரிடியன் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரட். நான் நார்மலி வந்து கேரட் எப்பவுமே என்னோட சூப்ல கண்டிப்பா போடுற ஒரு இன்கிரிடியன் தான். எப்படி இந்த ஓல் கியூக்கம் வந்து என்னோட சூப்ல இருக்குமோ அந்த மாதிரி கேரட் கண்டிப்பா என்னோட சூப்ல எல்லா சூப்லயும் இருக்கக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ஸ். பிகாஸ் அது கொஞ்ச நாள் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுக்கலாம், ரொம்ப நாள் தாங்கும். ஸோ எப்பெல்லாம் சூப் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு இன்கிரிடியன் கேரட்டும் ஒண்ணு. இன்னைக்கு வந்து நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். நார்மலி வந்து நான் கேரட்டோட வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போடுவேன், அதாவது சக்கரவள்ளி கிழங்கு போடுவேன் நானு. இந்த சக்கரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் ஸ்வீட் ஃபிளேவர் மேலே குடிக்கிறதுனால நான் அதே ஆட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போடவே இல்லை, நான் வாங்கவும் இல்லை, அதனால தான் போடலை. ஸோ அதனால 2 கேரட் எடுத்துக்கிறேன். இந்த 2 கேரட் என்ன பண்ணா, முதல்ல தோலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும். பீல் ஆஃப் த ஸ்கின். தோலை முதல்ல அந்த பீல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய சைஸ்ல தான் வந்து இந்த கேரட் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல என்னடா வேற மாதிரி கட் பண்ண பாப்பீங்க. இது வந்து கொஞ்சம் லேசி ஸ்டைல்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது கேரட், ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது. பட் நம்ம சாப்பிடும் போது அது அந்த கேரட் அதுல தெரியணும், அவ்வளவுதான். ஏன்னா கேரட் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து குக் பண்ணிடும். அது ரொம்ப லேட்டா குக் பண்றதுக்காக தான் கொஞ்சம் பெருசா நம்ம வெட்டுறோம், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்னா டக்கு டக்குன்னு இப்படி வச்சு கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். கேரட் வெட்டி தனியா வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பம்கின், அதாவது பரங்கிக்காய். ஓகே, இந்த பரங்கிக்காய் என்ன பண்றேன்னா, இது ஆல்ரெடி வந்து தோல் சீவி அதோட விதைகளாம் வெளியில எடுத்து எனக்கு சின்ன சின்னதா சாப் பண்ணி ஒரு பேக்கெட் பண்ண மாதிரி ஒரு நான் வந்து மார்க்கெட்ல பார்த்தேன். ஸோ நான் யோசிச்சேன், ரொம்ப ஈஸியா இருக்கு, எது கஷ்டப்பட்டு வாங்கி தோலை உரிச்சு அதுக்கப்புறம் வெட்டணும். அதுவும் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப்பா இருந்துச்சு. ஸோ அப்போ நினைச்சேன், ஓகே நம்ம இதுக்கு தேவை, நம்மளுக்கு குக்கிங்க்கு வாங்கிக்க சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் எந்த பம்கின். அதனால உங்ககிட்ட வந்து எப்படி தோல் உரிக்கிறதெல்லாம் நான் காட்டவே இல்லை. தோல் உரிக்கிற பேசிக்கா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தோலோட போட போறீங்கன்னா கூட நீங்க தோலோடயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா விதையை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அடுத்தது வந்து டொமேட்டோ, அதாவது தக்காளி பழம். தக்காளி பழம் வந்து நம்மளோட சூப்ல நம்ம ஆட் பண்ணா நம்மளோட சூப்புக்கு இன்னும் அடிஷனல் ஃபிளேவர் கிடைக்கும். அதுல இருந்து லைகோபீனும் இருக்கு. லைகோபீன் வந்து குட் ஃபார் ஹார்ட், நம்மளோட இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். பட் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா உங்களுக்கு அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் இன்னும் ஈஸியா எளிதா உடலுக்கு கிடைக்கும். பட் நம்ம குக் பண்றதுனால எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அது வந்து உடையது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து சூப்ல நம்ம போடுறோம். ஸோ ஃபிளேவருக்காக தான் நம்ம இதில் ஆட் பண்றோம். இன்னைக்கு வந்து நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பிகாஸ் தக்காளி பழம் வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃபிளேவர் நம்மளுக்கு கொடுக்க. நம்ம எந்த ஒரு எம்எஸ்யூ ஆட் பண்ணல, எந்த ஒரு கியூப்போ எந்த ஒரு ப்ராத்தோ நான் ஆட் பண்ண போறது இல்லை. அதனால தான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிளேவரா இருக்கிறதுக்காக தான் வந்து நான் ஒரு 2 தக்காளி பழத்தை எடுத்து 4 வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியா ஒரு இன்கிரிடியன்ட். இந்த இன்கிரிடியன்ட் வந்து நம்மளோட சாப்பாடுக்கு, அதாவது நம்ம சூப்புக்கு வந்து ஃபிளேவர் ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா ஷிட்டாக்கே மஷ்ரூம். இந்த ஷிட்டாக்கே மஷ்ரூம் வந்து ட்ரை ஃபார்ம்ல கூட கடையில் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும்னு இல்லை, ட்ரையா இருக்கும் போது நீங்க அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நீங்க சாப்பாடுல ஆட் பண்ண போறீங்க, உங்களுக்கு மஷ்ரூம் ஃபிளேவர் மஷ்ரூம் சீசனிங் தேவைப்படுதோ இந்த ஷிட்டாக்கி மஷ்ரூம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்றேன், இது வந்து அட்லீஸ்ட் குக் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு வந்து நம்ம இது தண்ணியில போட்டு ஊற வச்சாலே போதும். தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சைஸ்ல சின்ன சின்ன கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நான் இதை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனாலதான் வந்து இதை கொஞ்ச நாள் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு தனியா வெளியில எடுத்து திரும்பி ஒரு ஹாஃபா கட் பண்ணி ஊற வச்ச. காரணம் என்னன்னா இன்னும் சீக்கிரமா ஊறுறதுக்காக தான். ஷிட்டாக்கே மஷ்ரூம் வந்து போடாமலே
அதாவது நம்ம போட்டிருக்கு தெரியக்கூடாது. பட் உங்களோட சூப் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷிட்டாக்கே மஷ்ரூம் இருக்குல்ல, ட்ரை ஃபார்மாக நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு பிளாண்டரில் போட்டு ட்ரை ஃபார்மில் நீங்கள் பிளாண்ட் பண்ணி எடுத்து வச்சுனா பவுடராக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விதமான குக்கிங்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சா கூட அதை கொஞ்சோண்டு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குக் பண்ண வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸையும் வந்து கட் பண்ணிட்டோங்க, கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாட்டில் போட வேண்டாம். இன்றைக்கி நான் குக் பண்ணுற ஸ்டைல் என்னதுன்னா ப்ரெஷர் குக்கர். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பவுமே நான் சூப்பை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வைப்பேன். ரசம் தவிர, ஏன்னா ரசம் வந்து ரொம்ப குயிக்காக நம்ம குக் பண்ண முடிஞ்சதுனால அதை மட்டும் தான் நான் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டூப் மேலே வச்சு நான் குக் பண்ணுவேன். மற்ற எல்லா சூப் வந்து கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து டைரெக்டாக இந்த பாட்டில் போட்டு நான் குக் பண்ணிடுவேன். இன்னொன்று வந்து நீங்கள் நான் வந்து மீட் எதுவுமே ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா இந்த என்சோவிஸ் இருக்குல்ல, இக்கன் பிலேஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது கருவாடு சொல்லலாம், நெத்திலி கருவாடு சொல்லுவாங்க தமிழில். நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதை நீங்கள் கூட போட்டு நீங்கள் சூப் வைக்கலாம். இல்லாட்டி ட்ரை ஸ்குவீட் அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது கூட நீங்கள் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த சூப் குக் பண்ணும் போதே நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். நீங்கள் தனியாகவே போன் ப்ராத் பேக்கெட்டில் விற்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் எந்த மாதிரியான போன் ப்ராத் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பார்த்து படிச்சுக்கலாம். இதுவே நீங்கள் வெஜிடேரியன் வெர்ஷனாக சமைக்கிறீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ப்ராத்னு இருக்கும், வெஜிடபிள் ப்ராத்னு இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட இன்னைக்கு இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அது இல்லாதனால ஆட் பண்ணல. ஸோ அது இல்லாதனால என்ன பண்ணேன், வெறும் தண்ணியை ஊற்றி தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடபிள் குக் பண்ணுற மின்னுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கொஞ்சம் சீசனிங் தேவைப்படுது, ஸ்பைசஸ் தேவைப்படுது. என்ன மாதிரியான ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணுறேன், ஸ்டார் அனீஸ், அதாவது பூ நம்ம சொல்லுவோம், ஒரு பூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா கூட ஒரே ஒரு பூவே போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெருசாக எடுத்து இங்கே போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு பூ போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து பிளாக் பெப்பர், அதாவது மெழுகு க்ரஷ் பண்ணி போடுறோம். நீங்கள் மெழுகு வந்து உங்களுக்கு விருப்பம் எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் போடுறது ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் போடுறேன், அதாவது ஒரு ½ டீஸ்பூன் தான் வரும்னு சொல்லலாம், அந்த அளவு தான் போடுறேன். அதோட சேர்த்து நான் ஒயிட் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது வெள்ளை மெழுகுன்னு சொல்லலாம், அதையும் ஆட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவு தான், ½ டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும், அதை விட குறைவாக தான் வரும், அதுதான் நான் போடுறேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மெழுகு போடலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் போட போறீங்கன்னா அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். அடுத்தது வந்து நம்மளோட சூப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளேவர் இருக்கணும், உப்பு இருக்கணும் என்ன. ஸோ உப்புக்கு வந்து நீங்கள் சோய் சாஸ் ஆட் பண்ண, நான் வந்து 1 ஸ்பூன் அளவில் வந்து லைட் சோய் சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக பத்தாது. நான் வந்து எதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணுறதுக்காக தான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து சோய் சாஸ் யூஸ் பண்ணல, நான் வந்துட்டு உப்பு போட்டுக்கலாமா கேட்டாக்கா உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு குக் பண்ணலாம். அப்புறம் நான் வெறும் தண்ணியில் ஊற்றுன்னு சொன்னேன். இது வந்து ஒரு 5 to 6 கப் அளவில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் போன் ப்ராத் இல்லாட்டி வெஜிடபிள் ப்ராத் ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப் வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள் ப்ராத்தோ இல்லை போன் ப்ராத் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கப் வந்து தண்ணி வந்து நீங்கள் நார்மல் பிளெயின் வாட்டர் ஊற்றிக்கிறதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இவ்வளோதான். இந்த ப்ரெஷர் குக்கரில் என்னென்ன ஆட் பண்ணோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷர் குக்கரில், அது என்னோட வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கர், ஸோ நான் அதில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் வேக வச்சுட்டேன். இது நீங்கள் நார்மல் விசில் ப்ரெஷர் குக்கர் குக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்னடா இது இந்த சூப்பில் எந்த ஒரு எண்ணெயும் ஆட் பண்ணலன்னு நினைப்பீங்க. எஸ், இந்த சூப்பில் வந்து எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, எதுவுமே வதக்கி போடவும் தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சூப் வந்து குக் பண்ணியாச்சா, நீங்கள் நம்ம திறந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதிகமான தண்ணி எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்தால் இன்னும் ருசியாக இருக்குமே, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமே தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் சிம்மர்லேயே வச்சுட்டு நீங்கள் அது கொதிக்க வைக்கலாம் அந்த வெஜிடபிளை. நான் இந்த தண்ணிலாம் சுண்டுற டைம்லேயே வந்துட்டு இந்த என்னோட வெஜிடபிள்ஸ்லாம், அதாவது என்னோட காய்கறிகள்லாம் வெந்துருச்சா, முக்கியமாக வந்து பம்கின், அதுக்கப்புறம் இந்த கேரட்லாம் வெந்துருச்சா அதெல்லாம் செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பரங்கிக்காய் வந்து சூப்பில் வந்து அப்படியே நசுக்கி அந்த மேஷ் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூப்போட கலந்து அந்த தண்ணியோட குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் எனக்கு. அதனால தான் வந்து அது நல்லா குழையிற மாதிரி குக் பண்ணியிருக்கணும், அதுக்காக தான் வந்து நான் செக் பண்ணிக்குவேன் எப்பவுமே. இப்போ என்ன பண்ணணும்னா கடைசி நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் இல்லை, ப்ரோ சத்து வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்லை. நான் வந்து வெஜிடேரியனாக குக் பண்ணுறேன், நீங்கள் வந்து மீட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி டன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ இதில் என்ன ஆட் பண்ண போனா டாஃபு ஆட் பண்ணுறேன். டாஃபு வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டான சில்கன் டாஃபு நான் ஆட் பண்ணுறேன். இதில் உங்ககிட்ட வந்து ஃபர்மான டாஃபு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன் தோஃபு வந்து கடைசி ஆட் பண்ணுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து குக் பண்ணணும். ஜஸ்ட் 3 நிமிஷமே அதுக்கு போதும் அது குக் பண்ணுறதுக்கு. அதில் வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். அதை கட் பண்ணி வெட்டி உள்ளுக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் 3 நிமிஷம் வந்து அதை கொதிக்க விட்டாலே போதும் இந்த சூப்பு. அது ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலி. கடைசியாக சாப்பிட்றது முன்னுக்கு இந்த சைனீஸ் செசமி சீட் ஆயில் இருக்கும். அதாவது ரோஸ்டர் செசமி சீட் ஆயில், ரோஸ்டர் எள்ளு எண்ணெய்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் கடைசியாக எப்பவுமே சாப்பிட முன்னுக்கு அந்த கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணல. அந்த டைமில் கடைசியாக மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா அரோமாவாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். பட் இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஹார்மிங்கும் இல்லை, உடலுக்கு எந்த ஒரு ஹார்மும் உங்களுக்கு காஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் தைரியமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் கடைசி ஆட் பண்ணுறேன்னா, ஏற்கனவே என்னோட எண்ணெய் சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்த்ததுன்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் சைனீஸ் ரோஸ்டர் செசமி சீட் ஆயில் வந்து கடைசி ஆட் பண்ணுறோன்னா அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் வந்து நம்ம குக் பண்ணி தனியாக வெளியில் எடுக்கும் போது கடைசி ஆட் பண்ண மட்டும் போதும்னு சொல்லுவேன். இவ்வளவுதான் கைஸ் இந்த குக்கிங் ரெசிபி. ஆல்ரெடி ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுற ஒரு சூப் ரெசிபி தான். நான் எப்பயுமே நான் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நான் செய்யவே மாட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வெஜிடபிள் ஆட் பண்ண போறீங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் பரங்கிக்காய் வாங்கலைன்னா சோளம் ஆட் பண்ணுவேன். சோளம் முழு சோளம் வாங்கிட்டு வந்து அது 2ஆ ஹாஃபாக கட் பண்ணி இல்லை 3ஆ கட் பண்ணி கூட, பெரிய சோளமாக இருந்தால் 3ஆ கட் பண்ணி அதை கூட நான் போட்டுக்குவேன். இதுவே நீங்கள் வந்து நான் சோறு எடுக்கலை, நான் வந்து இந்த சூப்பு மட்டும் குடிக்க போறீங்கன்னா கூட நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பம்கின், அதாவது இந்த பறைக்காவை நல்லா நசுக்கிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா நசுக்கிட்டு அந்த சூப்போடு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீழே காமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக தம்ஸ் லைக் கொடுங்க எனக்கு. இந்த வீடியோ நீங்க கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோட மற்ற வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லாவா.